வணக்கம், நான் சிவகிரி பேசுகிறேன். பாக்கெட் பாப்கார்ன் சார்பாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாக்கெட் பாப்கார்ன்றது ஒரு புது முயற்சி நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, படங்களை நீங்கள் இதுக்கு முன்னால் ஆன்லைனில் டிக்கெட் வாங்கி தியேட்டரில் படம் பார்த்துருப்பீங்க. இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வாங்கி ஆன்லைன்லேயே படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையுது. இது ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ். நீங்கள் இன்றைக்கி ஒரு படம் வாங்கி பார்க்கணுன்னாலும் நீங்கள் 3 சீட்டில் வாங்கி தான் பார்க்குறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது அந்த ரெவன்யூ ப்ரொடியூசர்ஸ்க்கு போய் சேரும், ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ்க்கு போய் சேரும். எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் மூவிஸ், லீகல் கண்டென்ட் ஆன்லைன் மல்டிப்ளெக்ஸஸ். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வினோத். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு சிவகிரி சார் அவரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஹீ இஸ் த பைனியர் ஃபார் அதாவது டிஜிட்டல் சினிமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு கண்டுபிடிச்சதில் அவர் தான் முக்கிய பங்குனே சொல்லலாம். அவர் இன்னொரு ஸ்டெப்பாக இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆன்லைனில் மூவி வாட்ச் பண்ணுறதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கி வாட்ச் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. இதில் என்ன யூஸ்னால், முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ் தான் இதில் மெயினாக கெயின் ஆவாங்கன்றதுல கண்டிப்பாக ஐயமே கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு படம் ஒரு வாரம் தான் ஓடுதுன்னு வச்சிங்களேன் தியேட்டரில். இதை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் போட்டிங்கன்னா, குளோபலைசேஷன் வேர்ல்டு ஃபுல்லாக யாரை வேணால் ஓப்பன் பண்ணி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி ஃபேமிலியாக கூட உட்காந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அது ப்ரொடியூசர்ஸ்க்கும் இதில் அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரவேற்கத்தக்க விஷயம் தானேங்க. இதை மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுனா, திருட்டு விசிடிலாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ திருட்டு விசிடி பண்ணுறவங்களுக்கு இதில் எப்படி பிளாக் பண்ணியிருக்காங்கன்றதுல அதுவும் சிஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான பங்கு யாருக்குன்னா, இப்போ படம் எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த லாபம் போய் ஆகணுன்ற முக்கியமான அந்த விஷயத்தை நம்ம சார் சிவகிரி சார் கொண்டு வந்திருக்காரு. சிவகிரின்றது அவர் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. 50 days ஓடி இருக்குது சிவகிரின்ற படம். ஸோ ஹீ நோஸ் வாட் டு கேட்ச், வாட் டு ஹேவ் அ ஹோல்ட் ஆன் அதர்ஸ் அண்ட் பப்ளிக். ஸோ நீங்கள் பாருங்கள், இது கண்டிப்பாக ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு பிரேக் ஆகும் அவர் லைஃப். ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் பார்க்கும்பொழுது ஒரு குவாலிட்டி விஷயமும் உங்களுக்கு எந்த ஒரு பார்கெனும் ஆகாது, கண்டிப்பாக ஆகாது. ஸோ குவாலிட்டி ஓரியன்டும் நீங்கள் இப்போ சினிமா எப்படி தேட்டரில் போய் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிசம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பைரசின்ற விஷயம் கண்டிப்பாக அறவே அழிக்கப்படுன்றது தான் உறுதி. தேங்க்யூ. கிளாப்ஸ் பண்ணுங்கப்பா. ஓகே ஓகே. என்னுடைய பெயர் முத்து விஜயன், ஆப்பனூர் முத்து விஜயன். என்னுடைய படம் கல்யாண கனவுங்கிற படம். இந்த படம் போன வருஷம் நவம்பர் 2 நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இதுக்காக தினத்தந்தி பேப்பர்ல ஏகப்பட்ட விளம்பரம் கொடுத்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் போஸ்டர் அடிச்சு எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிருந்தேன். கடைசியில் சென்னையில் ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு 5 தியேட்டருக்கு படம் கட்டி ரிலீஸ் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணி கடைசியில் எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு தியேட்டரு. சரி பரவாயில்ல, தியேட்டர்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கமல்ஹாசன் விஸ்வரூபம் படம் நெட்டில் ரிலீஸ் பண்ண போகிறேன், டிடிஹெச்சில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே சரி நம்ம படத்தை கொடுக்கலாங்கிறக்க வெயிட்டிங்கில் இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டருக்கு நாங்கள் படம் பார்க்க போகிறோம். மொதல் ஷோ நாங்கள் 5 பேர் தான் உட்காந்து படம் பார்க்குறோம். சரி படம் பார்க்கலாம். அந்த தேட்டர் மேனேஜர் சொல்கிறோம், என்னங்க அந்த படம் நல்லா தாங்க இருக்குது, எங்க அப்படி கூட்டம் வரல அப்படின்னா, நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணல அப்படின்னு. பப்ளிசிட்டி டிவியில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு கெப்பாசிட்டி பார்த்தல. சரி அப்போ இப்படி போயிடுச்சு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டல் தமிழ்நாடு கேட்டால் யாருமே போஸ்ட் ஒட்டவே இல்லை. சரி போஸ்ட் அனுப்பின போஸ்டர் அனுப்புக்கு காசு பப்ளிசிட்டி இவ்வளோ எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திருப்பி இந்த இன்டர்நெட் உலகத்தில் வரத்தான் போது நம்மளும் ஜெயிக்கத்தான் போகுது. 2வது படம் ஆரம்பிச்சு திரு ஆப்பனூர் மாசாங்கிற படம் ஆரம்பிச்சு படத்தை முடிச்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நெட்ல ரிலீஸ் பண்ணாலும் சரி, கமல்ஹாசன் அவர்கள் டிடிஹெச் ரிலீஸ் பண்ணாலும் சரி, அடுத்த 3வது படமும் எடுத்து இன்டர்நெட்லயும் டிடிஹெச்ல ரிலீஸ் பண்ணி இந்த தயாரிப்பாளர் பண்ற கஷ்டம் உலகம் முழுவதும் தெரியும். இனிமே தயாரிப்பாளர் யாருமே கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா ஒரு படத்தை எடுத்து 1 வருஷம் ஆகும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு. அப்படி எடுத்து கஷ்டப்பட்டா டிவிலையும் சும்மா ஒரு பப்ளிசிட்டியே இல்லாம போகும்போது ப்ரொடியூசர் யாருமே இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ரூபா சம்பாதிச்ச சத்தமே கிடையாது. அவங்கள காப்பாத்துறதுக்கு அருமையான ஒரு ஐடியா. இதுல நஷ்டமே கிடையாது, இதுல லாபம் வராட்டாலும் நஷ்டம் கிடையாது. எனவே இந்த பாக்கெட் பாப்கார்ன்.comல நிச்சயம் நான் என்னுடைய படத்தை முதல் படம் கல்யாண கனவு படத்தை கொடுத்துருக்கேன். நிச்சயமா படம் நல்லா இருக்குங்க. அதுல 6 பாடல்கள் போட்டிருக்கேன். ஒரு பாடல் கூட இது வரைக்கும் உலகத்துல கிடையாது. அதுல ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்றேன், கேட்டுக்குங்க.
10 ஊரை தாண்டி போட்டு பட்டணத்தை தேடி வந்தேன், பட்டு வந்த கஷ்டங்களை பாட்டு பாடி ஆட்ட வந்தேன். எம்மனசு ஆறலையே ஏன் உசுரும் போகலையே ஊருமிச்சு வாழ்வதற்கு ஒரு வழியும் தோணலைன்னு ஒரு கதாநாயகன் பாடாப்புல ஒரு பாடல் வச்சிருக்கேன். அந்த பாடலை கூட கேட்கல. எனவே இந்த ஒரு வெப்சைட் மூலம் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்த படமும் திரு ஆப்பனூர் மாசா படம் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இதை ரிலீஸ் பண்ண கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. மற்றவர்களுக்கு ரொம்ப வணக்கம்.